பட்டினி பறவையின் கதை. ஒரு ஊரில் ஒரு பட்டினி பறவை இருந்தது. அது தினமும் ஒரு சிறிய இடத்தில் மட்டுமே உணவு தேடிச் சென்று ஒரு சிறிய பருப்புத் தானியத்தை படுவிக்கும். எனக்கு இதுவே போதுமானது, நான் பெரிதாக தேடிக்கொள்ள வேண்டாம், தானியங்கள் இன்னும் கிடைக்காமல் போனால் என்ன செய்வது என்று எண்ணிக்கொண்டது. அவ்வாறு தினமும் எளிதாக கிடைக்கக்கூடிய உணவை மட்டுமே சாப்பிட்டு எப்போதும் பசியோடு இருப்பது வழக்கமாகிவிட்டது. ஒரு நாள் அந்த பறவை தனது தோழியை சந்தித்தது. தோழி பறவை பெரிதும் பசிக்காமல் ஆரோக்கியமாக இருந்தது. நீ இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறாய், நீ எங்கு உணவு தேடுகிறாய் என்று பட்டினி பறவை கேட்டது. தோழி பறவை உற்று பார்த்து, நீ எப்போதும் உன் சிறிய பகுதிக்குள்ளே மட்டுமே தேடுகிறாய். உலகம் மிக பெரியது, பல இடங்களில் பருப்பு, கோதுமை மற்றும் பல செறிவான உணவுகள் கிடைக்கின்றன. ஆனால் நீ சுயநம்பிக்கை இல்லாமல் இந்த சிறிய இடத்தில் மட்டுமே தேடுகிறாய். நீ பிரபலமான இடங்களை தேடி பார்த்தால் உன் பசிக்கு நிறைவான உணவு கிடைக்கும் என்று கூறியது. அதை கேட்டும் பட்டினி பறவை பயத்தோடு இருந்தது. நான் பிற இடங்களில் தேடுபவர்களுக்கு புறந்தள்ளப்பட்டு விடுமோ, வேறு இடங்களில் சென்று உணவு தேடுவது ஆபத்தானதல்லவா என்று எண்ணி அதே பருப்பு தானியத்தை சாப்பிடத் தொடர்ந்தது. சில நாட்கள் கழித்து தோழி பறவை பல இடங்களில் சென்று நன்றாக உணவு உண்டு கொண்டிருந்தது. ஆனால் பட்டினி பறவை தனது பயத்தின் காரணமாக வளர்ச்சியை மறுத்துவிட்டது. அதன் வாழ்க்கை எவ்வளவும் அடக்கமாகவே தொடர்ந்தது. பாடம்: வளர்ச்சிக்கு இடையே ஒரு பற்றாக்குறை மனப்பான்மை இருந்தால் அது நம்மை முன்னேற்றம் அடைய விடாது. நம் நம்பிக்கையை தகர்த்து விடாமல் புதிய சவால்களை தேடி முன்னேறினால் அதிக வாய்ப்புகள் கிடைக்கும்.